உங்களுடைய திவ்ய கமலங்களை மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் சொல்லக்கூடிய வாசனைகள் உங்களுடைய திவ்ய கமலங்களை கோங்கு மந்தாரம் சொல்லக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை பறித்து வந்து சரி தேவி வணங்கியிருக்கிறேன் சுவாமி. தேவி என்னங்க என் பாதத்தை பணிந்ததனால் தேவி உங்களுடைய அழகு, அதாவது இந்த ஊர்லயே யாருமே என் புருஷன் அழகு இருக்க முடியாது. இவருடைய தலை அழகு, முடி அழகு பார்த்தே நான் லவ் பண்ணேன். அந்த ஆமா என்னுடைய கணவர் எப்பவுமே இல்லைங்க, எப்பவுமே என் மேலதான் பாசமா இருப்பேன். சபாஸ். ஆமா சபாஷா. எங்க ஏய் சபாஸ் என்று சொன்னேன். ஆமா சாமி. சாமி இந்த முடிய என்னோட பொழுதுங்க பியாரு குடுக்குறாங்களா? அதான் நாளைக்கு கொடுக்கலாம். அப்படி என் கணவனுடைய கண்ணு இருக்குதா? கண்ணு மாறினா என்னுடைய கணவரோட கண்ணு இருக்கிற கண்ணு. ஆமா நவரத்தன தைலத்தால் செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட அழகு என்னுடைய கணவனுடைய பல்லு இருக்கிற பல்லு பேக்கர் பல்லுக்கு நிகராகுமா? என்னுடைய கணவனுடைய பல்லு அவ்வளவு அழகு. உனக்குதான் புரிஞ்ச பல்ல பத்தி கதை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? அதனாலதான் உங்களுக்கு சொல்லல. என்னுடைய கணவரே சாமி தேவி பண்ணா சாமிநாதா இல்லையா சாமிநாதா அப்படி சொன்னாயா? சாமிநாதன் அங்க ஈரோட்ல இருக்கிறான். நான் இருக்கும்போது பிராணபதிடா. பிராணபதி உங்க மனைவியா? உங்க மனைவியா? நான் பாலகிட்ட தேவி. நீங்களா? என் மனைவிடா. அவனுக்கு கொடுத்து இப்பேற்பட்ட அழகான பிள்ளைய இப்பேற்பட்ட ஆளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துக்கிறானே அந்த கேன புண்டை எந்த ஊர்ல இருப்பான்? இல்ல நவராசம் கட்டின தாலி மாறுமுட்டை தொங்குது. ஏன் புண்ணியவாளம் கட்டின தாலி பறந்த தொப்புள் வரைக்கும் தொங்குதுடா. ஏமா தொப்புள் வரைக்கும் தொங்குது. குடத்தானே ஐயோ நெஞ்சு அடிச்சு சாவடிக்கிறான். இல்லைங்க ஏன் பொறுத்து இறங்க முடியாது. அங்கார புதுமலை இருக்கிறேன். ரெண்டு பொண்டாட்டி அதையும் சமாளிக்கிறேன்.
போடு 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 இல்ல குடுறா என்னங்க என் பாதத்தை பணிந்ததுனால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அங்க பாரு என் பாதத்தை பணிந்தபடியா சரிங்க என்று என்று தீர்க்காசமாக வாழ்ந்திருப்பாய். வாழ்வாய் வாழ்வாய் என்று வாழ்த்திருக்கிறீர்களா மன்னா உங்களை ஒன்று கேட்கவா ஒன்று என்று 1000 கேட்கலாம். மன்னா அழைத்ததொரு சேதி என்ன அழைத்ததொரு அழைத்ததொரு சேதி என்ன இல்லறத்தில் சில வேலை செய்து கொண்டு ஒரு பெண்மணியை அழைத்தீர்களே என்னங்க காரணம் அரண்மனையில இருந்த பெண்ணை இந்த மண்டபான் சபைக்கு என்பதாக எதற்காக அழைத்தாய் என்று கேட்கின்றார். என்னங்க காரணம் தேவி, என்னங்க என் தாயாதிகள் எல்லாம் மாண்டு மணிந்து விட்டார்கள். இடவன், பக்காசூரன், மணிவாளன், சராசந்தன், கீர்ச்சகன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் மாண்டு மணிந்து விட்டார்கள். யாரால தெரியுமா? அந்த பாண்டவர்களால. யாரோ பீமனா, அவனால்தான் என் தாயாதிகளை அனைவற்று பேர்களும் மணிந்து விட்டார்கள். நானும் கல்கோட்டை கட்டி இன்று 4 பேரையும் உன்னிடத்தில் சொல்லாமலே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி இருந்துட்டாலும் இதோ சார், நாமளோ இந்த சக்கராபுரி தேசத்தில் கல் அறை கோட்டை கட்டி பாதாள லோகம் அமைத்து நானும் அந்த தேவர்களுக்காகவும் அந்த பாண்டவர்களுக்காகவும் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். இருந்துட்டாலும் என் அண்ணனாகப்பட்ட அலுமா சூரனையும் அடித்திருக்கின்றார்கள். அதனால நான் சாகாத உயிர், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம் இப்படி வரம் பெற்றிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, செத்தவன் மீண்டும் உயிர் பிழைத்து வந்தால்
என்னை கொல்லலாம், இல்லாவிட்டால் என்னை கொல்ல முடியாது. அப்பேற்பட்ட வரத்தை பெற்றிருக்கின்றேன். என்னை யாராவது கொல்ல முடியுமா? கொல்ல முடியுங்களா? என்னுடைய என் புருஷனுடைய அழகை பார்த்தா யாராவது கிட்ட வர முடியுமா? எந்த சக்காலத்தையாவது வர முடியுமா? வர முடியாதுங்க. உங்களை செய்திருக்க யாராவது உண்டா? ஏய், அப்படி இருந்துட்டாலும் நாமளும் இந்த கல்லறை கோட்டைக்குள் இருந்து கொண்டிருக்கணும். யாராவது தேடி யாராவது வந்தா பார்க்கலாம். பார்க்கலாம். அது இருந்தாலும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேங்க. அப்படியா? நீங்க மட்டும் நன்றாக தூங்கு.